ஹாய் சார், உங்க பேரு? என் பேர் அர்ஜுன். ஓகே, எங்கத்துல இருந்து வரீங்க? நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன். ஓகே, ஸோ இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எவ்வளோ மந்த் ஆகுது உங்களுக்கு? 5 months ஆகுது. ஓகே, ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி எப்படி சார் ஃபீல் பண்றீங்க நீங்க? டிரான்ஸ்பிளான்ட் நான் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு இந்த கிளினிக்ல இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு. ஸோ 2020ல பண்ணாரு. அவருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கனால அவருக்கு இந்த கிளினிக் ரெஃபர் பண்ணாரு. ஸோ நான் வேற எந்த கிளினிக்குமே ரெஃபர் பண்ணாம டைரக்டா அவருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிறத பார்த்து நான் ஸ்ட்ரெயிட்டாவே இங்க வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்டேஷனுமே ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, கரெக்டான ஃபாலோ அப் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு இன்னுமே எனக்கு நம்பிக்கை வந்து இன்னமும் அதிகமாச்சு. ஸோ அதனால நான் டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றத கேட்டேன். அது கரெக்டா எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்ததுக்கு அப்புறமே நான் இமீடியட்டா நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இமீடியட்டா நான் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணேன். சர்ஜரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபியரா தான் இருந்தது. பட் இங்க இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங், ஐ மீன் கொஞ்ச நேரத்துக்கு ரெகுலரா வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, பெயின் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இங்க இருந்த டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றது, ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி நல்லா கேரா பாத்துக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் எனக்கு இந்த 2 days ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் 2 days ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா எனக்கு பெயின் எதுவுமே தெரியல. ஸோ ஓவரால் எனக்கு இப்ப கரண்டா 5 month ஆகுது. அதோட ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாம். ஸோ எனக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்ல, ஐ மீன் சைடு எஃபெக்ட்ஸ்மே எதுவும் இல்ல. ரிசல்ட்டுமே பாத்தீங்கன்னா 5 monthsக்கு ரிசல்ட் அதிகமாவே இருக்குன்னு தான் டாக்டரும் சொல்றாங்க. ஸோ நம்பி வரலாம். ஸோ ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். ஓகே சார், ஸோ இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் வேண்டாமான்னு சொல்லி சில பேஷண்ட்ஸ் எல்லாமே மைண்ட்ல ஒரு மாதிரி ஒரு ஃபியரா இருக்கு. ஸோ அது நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும்? அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அடுத்தவங்க சொல்றத கேட்கறத விட டைரக்டா நீங்க கிளினிக் வந்து பாருங்க, கிளினிக்கோட ரிசல்ட்ஸை பாருங்க, மோஸ்டா இந்த மாதிரி வீடியோஸை பாருங்க. இந்த வீடியோஸ்லாம் வந்து யாருமே அவங்களா வந்து இது இந்த மாதிரி தான் பேசணும், அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னா யாருமே சொல்லிலாம் கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் ஒரு ரிசல்ட் தான். உங்களுக்கு தெரியும் இந்த முடி இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஏர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு கான்பிடென்ட் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கான்பிடென்ட்ல தான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஸோ தைரியமா நம்பி வாங்க, கண்டிப்பா 100% ரிசல்ட் இருக்குன்றத நான் சொல்லுவேன். ஓகே சார், ஸோ நீங்க கம்ப்ளீட்டா ஹாப்பியா? ஐ எம் 100% ஹாப்பி. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.